இன்றைக்கி ராதிஸ் ஈஸி குக்கிங்கில் மதுரை சைடில் செய்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு, அரைச்சி செய்கிற மீன் குழம்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா சீரகத்தை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிக்கணும். ரொம்பவும் மையாக அரைக்காமல், ரொம்பவும் கொரன்னு அரைக்காமல், நம்ம அம்மியில் அரைக்கிறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டு. அதனால் மிக்சியில் அரைக்கிறவங்க அரைச்சிக்கோங்க. பட் அம்மியில் அரைச்சா கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வரமிளகாயும் சீரகமும் பச்சையாக அரைக்கணும், வறுக்கெல்லாம் வேண்டியதில்லை. ஃபைனலாக அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டிட்டு, அம்மியில் தட்டினா போதும், இது அரைக்க வேண்டியதில்லை. தட்டிட்டு அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்சி வச்ச வெறும் வரமிளகா, சீரகம், சின்ன வெங்காயம் இதை அரைச்சதை ஊற்றிட்டு புளி ஊற வச்சுருக்கணும். அந்த புளியும் சேர்த்து ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கையிலேயே மெதுவாக கரைக்கணும். கரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா மாங்காய் துண்டு போடலாம், இல்லைனா இது அவசியமே கிடையாது இதுக்கு. ஸோ மாங்காய் ஆப்ஷனல் தான். ஸோ மாங்காய் வேணுங்கிறவங்க போட்டு பச்சையாக போட்டுட்டு ஃபைனலாக நல்லெண்ணெயும் பச்சையாக தான் ஊற்றணும். எல்லாமே இதில் ராவாக தான் இருக்கணும். எதுவுமே நீங்கள் வறுத்து செய்கிறதோ இல்லைன்னா நம்ம வதக்கி பண்ணுறதோ எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாமே பச்சையாகவே நம்ம போட்டுட்டு வருவோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல மனம் இருக்கும். இப்போ அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம், நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மத்தி மீன் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும்னா, ஆற்று மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிலேபி கெண்டை, வெறா மீன் இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெத்திலி நல்லாயிருக்கும், ஐர மீன் நல்லாயிருக்கும். ஐர மீன், நெத்திலி, வெறால், ஜிலேபி கெண்டைக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ இதை மீனை நல்லா கொதித்ததுக்கப்புறம், மசால் கொதித்ததுக்கப்புறம் ஒன்றா போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கரண்டியே போடக்கூடாது. கரண்டி இல்லாமல் குலுக்கி விடணும். கரண்டி போட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸோ குலுக்கி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட பச்சை வாசனை வராது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு டேஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.